ஏன்டா முத்து வாண்டடாக வந்து மாட்டியாடா வாண்டடாக அவங்களுக்கு நீயே கண்டென்ட் கொடுப்ப போல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கேஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நம்ம முத்து அவர்கள் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறார். அப்புறம் நம்ம ஆனந்தி அவர்கள் வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, யாரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, சௌந்தர்யாவை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலையில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின், ஜெஃப்ரி எல்லாருமே பயங்கரமாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க நண்பர்களே. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க ஒரு வாட்டி 2 வாட்டி பாட்டு பாடலாம், வீட்டுக்குள்ளே பாடிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஆப்வியஸாக அங்கே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்மளுக்கு எரிச்சல் ஆகும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்துட்டு அவங்க பாட்டு பாடினா எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க வாய்ஸை வச்சு ஒன்று சொல்லி அவங்களே வந்துட்டு என் வாய்ஸ் நல்லா இருக்காது, என் வாய்ஸ் ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒன்று பண்ணாங்க. ஸோ அவங்க வாய்ஸை வச்சு ஒரு மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும்போது யாராக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு மாதிரி இதாகும், லைக் வந்துட்டு இரிட்டேஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் சௌந்தர்யா அவர்கள் பாட்டு பாடிட்டே இருக்கும்போது நம்ம முத்து அவர்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகிருக்கு. அப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ வந்துட்டு மஞ்சரி கூட இருந்ததுனால மஞ்சரி முன்னாடியே சொல்லியிருக்காரு, கீழே இருக்க டீப்பாக எடுத்து அப்படியே மண்டையை அடித்து உடச்சிட்டு ஜெயிலுக்கு போயிடணும்டா, அடித்து கொண்டுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. ஸோ அந்த வார்த்தை வந்துட்டு எல்லாருமே இப்போ அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பிரதீப் ஆண்டனிங்களா சீசன் பண்ண மாதிரி இப்போ இவருக்கு வந்துட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டார், எப்படி கொண்டுட்டாருன்னு சொல்லுவார், அது வந்துட்டு கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்துட்டு இது வந்துட்டு ஃபன்னுக்கு சொல்கிறது ஒரு இது இருக்குது, சீரியஸாக சொல்கிறது ஒரு மேட்டர் இருக்குது. இவர் வந்துட்டு சொன்னது வந்துட்டு ஃபன்னுக்கு சொல்கிறாரு. அங்கே வந்துட்டு ஆப்போசிட்டில் மஞ்சரி கூட சொல்கிறாங்க, இப்படிலாம் பண்ணால் ரெட் கார்டு கொடுத்துருவாங்களேடா, ஏமா நான் வந்துட்டு அடித்து கொண்டு ஜெயிலுக்கே போய்டுவேன், நீனே ரெட் கார்டு பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுமே முத்துக்குமரன் சொன்னார். ரெட் கார்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினார். ஸோ இதை வந்துட்டு நிறைய பேர் இப்போ வந்துட்டு வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி லைக் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும், அவர் இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸாங்க அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் சௌந்தர்யா பாடினா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி அதை வந்துட்டு வெளியே ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுனால ஒரு மாதிரி பாடிட்டு இருக்காங்க, கண்டினியூஸாக பாடிட்டு இருக்கிறதுனால அது ஆப்வியஸாக உள்ளே இருக்கவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு அது முத்துக்குமரன் வந்துட்டு அது வந்துட்டு அந்த கீழே அந்த அந்த நம்ம சோஃபா முன்னாடிலாம் இருக்கும் இல்லையா, அந்த டீப்பா அதை எடுத்து அடிச்சுட்டு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மஞ்சரிக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மேட்டரை வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு வேறு மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு கிளாரிட்டி சொல்லி நான் வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்புறம் நம்ம ஆனந்தி அவர்கள் வந்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் சௌந்தர்யாவை பற்றி சொன்னதுக்கு, சௌந்தர்யா வந்து உள்ளே இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, வெளியே வந்ததுக்கப்புறம் நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தெரிய வருது, அவங்க பிஆர் விஷயம் பண்ணுறது எல்லாமே தெரிய வருது, அவங்கள பற்றி நான் இப்போ பேச விரும்பலை அப்படின்ற மாரி அவங்க இக்னோர் பண்ணிவிட்டு பிஆர் பண்ணுறத வந்துட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்போஸ் சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு அந்த இன்டர்வியூவில் வந்துட்டு வேறு கொஷனுக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நடந்தது. ஸோ எதுக்கு வந்துட்டு அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. ஸோ உள்ளே இருக்கும்போது நான் அவங்கள ரொம்ப நல்லவங்கன்னு நான் நினச்சேன். பட் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு வேறு ஒப்பீனியன் வந்திருக்கு, அவங்க பிஆர் வேலைகள்லாம் நிறையா பண்ணது வந்துட்டு எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.